ஸோ ஒவ்வொரு வீடியோக்கும் டிஸ்கிரிப்ஷன் டைப் பண்ணி கஷ்டமாக இருக்குல்ல, கொஞ்சம் கடுப்பாகவும் இருக்கும். ஓகே, அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது. அதுக்கு தான் இந்த ஆப். என்ன ஆப்னு பார்த்தோம்னா டெக்ஸ்ட் ஸ்னாப் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி இங்கே இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணால் டேரெக்டாக ஓப்பனுக்கு போயிடுறேன். ஸோ பிடிஎஃப்லாம் பண்ணுறதுக்காக இவங்க ப்ரோ கொடுத்துருக்காங்க. நம்ம காசு கொடுத்து வாங்கணும் அவசியம் இல்லை. நம்மளுக்கு தேவை டிஸ்கிரிப்ஷன் மட்டும் தான். ஓகே, இப்படி வந்து ஓப்பன் ஆகும். ஸோ லாங்குவேஜஸ் ஏதாவது வருதான்னு பார்க்கலாம். பார்த்தோம்னா இங்கிலீஷு, ஹிந்தி இது மட்டும் தான் இருக்குது. தமிழில் வந்து விடவே இல்லை. தமிழில் இருந்த ஒரு ஆப்பையும் டெலிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம இதை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கேமரா போய் டேரெக்டாக நம்ம அதாவது ஃபோட்டோ மாதிரி எடுத்து பண்ணிக்கலாம். இல்லைனா கேலரி யூஸ் பண்ணிக்கலாம். கேலரி யூஸ் பண்ணி எப்படி பண்ணிக்கலாம்னா நான் எடுத்துக்கிட்டேன். இங்கே வந்து டிஸ்கிரிப்ஷன் பார்க்குறீங்க. ஓகே, உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் வந்து பிடிச்சிருக்கு. அதனால் என்ன பண்ண நினைக்கிறீங்கன்னா, ஓகே நம்ம இது எனக்கு வேணும், நம்ம இதை டெக்ஸ்ட்டாக இது பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். அப்போ என்ன பண்ணால் போய்ட்டு உங்கள் ஃபோனில் இருக்க கேப்சர் கொடுத்தீங்கன்னா அங்கே லாங் ஸ்க்ரீன்ஷாட் வரும். அப்படியே டாப் டு பாட்டம் வந்து அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும். நம்ம ஸ்க்ரோல் பண்ணி இப்படி பண்ணிக்கலாம், இல்லை அதை விட்டாலும் பண்ணிக்கும். ஓகே பண்ணிட்டு நம்ம இப்போ சேவ் கொடுத்துக்கலாம். ஓகே, நம்ம இப்போ வந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இந்த டெக்ஸ்ட் ஸ்னாப்குள்ளார போகலாம். போயிட்டு செலக்ட் பண்ணிட்டோன்னே இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் அதை வந்து க்ராப் பண்ணிக்கோங்க. எது மட்டும் வேணும். ஸோ எனக்கு டிஸ்க்ளைமர் மட்டும் தான் வேணும். இல்லை வந்து அங்கே கீழே போட்டிருக்க டேக்ஸ் மட்டும் தான் வேணும். எது வேணுமோ, இல்லை ஃபுல்லாக வேணுமா, ஃபுல்லாக கூட நான் பண்ணிக்கிறேன். இதுலேருந்து எப்படின்னா பண்ணிட்டு க்ராப் கொடுத்தீங்கன்னா அதை வந்து டெக்ஸ்ட்டை சேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். பார்த்தீங்களா, ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்ஸ்ட்டு. இப்போ நீங்கள் என்ன பண்ணால், ஓகே உங்களுக்கு செலக்ட் பண்ணுறது கூட கஷ்டமாக இருக்குன்னு நீங்கள் காப்பி கொடுத்தீங்கன்னா ஆடுக்குள்ளார போய்ட்டு நீங்கள் அதாவது ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் ஆட் பார்த்துட்டு மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதை செலக்ட் பண்ணி செலக்ட் ஆல் கொடுத்து காப்பி கொடுத்துக்கோங்க. மற்றபடி இந்த ஆப்பில் வேறு எதுவுமே பண்ணாதீங்க. காப்பி பண்ணிட்டு உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் போட்டு தயவு செஞ்சு அதை எடிட் பண்ணி பண்ணுங்கள். எனக்கு அலைன்மெண்ட் ஃபுல்லாகவே மாறி இருக்கும். அதனால் கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி அலைன்மெண்ட் வந்து பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் டிஸ்கிரிப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்பில் வந்து பிடிஎஃப்பை வந்து டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் அது எல்லாமே வந்து ப்ரோ வெர்ஷன். அதே மாதிரி இங்கிலீஷ் மட்டும்தான் இருக்குது, தமிழ் வந்து கிடையாது. நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஆப் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், காப்பி டெக்ஸ்ட் டு ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஆப்பில் பார்த்தோம்னா எல்லா லாங்குவேஜஸுமே இருந்துச்சு, இன்க்ளூடிங் தமிழ். பட் இப்போது வந்து இந்த ஆப் வந்து டெலிட் பண்ணிட்டாங்க. ஸோ பரவாயில்ல, நான் வந்து டெலிட் பண்ணலை, பத்திரமா வச்சுருந்தேன் தேவைப்படுன்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்போது மேக்ஸிமம் ஆப்பில் தமிழ் லாங்குவேஜ் கிடையாது. ஸோ யூஸ் பண்ணுங்கள். இங்கிலீஷில் டிஸ்கிரிப்ஷன் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் இங்கிலீஷில் தேவைப்படும். யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஆப்போடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.